திருப்புகழ் 402. இருவினை ஊன் பசும்பை கருவிளை கூன் குடம்பை இடர் அடை பால் பொதும்பு அகிதவாரி இடை திரி சோங்கு கந்தம் மது அது தேங்கு கும்பம் இரவிடை தூங்குகின்ற பிணனோவுக்கு உருவு இயல் பாண்டம் அஞ்சும் மருவிய கூண்டு நெஞ்சொடு உயிர் குடி போம் குரம்பை அழியாது என்று உலகுடன் ஏன்று கொண்ட கரும பிராந்து ஒழிந்து உன் உபய பதாம்புயங்கள் அடைவேனோ. அருணையில் ஓங்கு துங்க சிகர கராம்புயங்கள் அமரர் குழாம் குவிந்து தொழ வாழும் அடியவர் பாங்க பண்டு புகழ் அகில் ஆண்டம் உண்ட அபிநவ சார்ந்த கண்டன் மருகோனே. கருணை மிருகேந்திர அன்பருடன் உரகேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்த வரை சாடும் கலபக கேந்திர தந்திர அரச நிச்சேந்திர கந்த கரகுலி சேந்திரர் தங்கள் பெருமாளே. கலபக கேந்திர தந்திர அரச நிச்சேந்திர கந்த கரகுலி சேந்திரர் தங்கள் பெருமாளே. குலிச கர இந்திரர் தங்கள் பெருமாளே. இருவினை ஊன் பசும்பை கருவிளை கூன் குடம்பை இடரடை பால் பொதும்பு அகிதவாரி இடைத்திரி சோங்கு கந்தம் அதுவது தேங்கு கும்பம் இரவிடை தூங்குகின்ற பிணனோவுக்கு உருவியல் பாண்டம் அஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சோடு உயிர் குடி போம் குரம்பை அழியாது என்று உலகுடன் ஏன்று கொண்ட கரும பிராந்து ஒழிந்து உன் உபய பதாம்புயங்கள் அடைவேனோ. அருணையில் ஓங்கு துங்க சிகர கராம் புயங்கள் அமரர் குழாம் குவிந்து தொழ வாழும் அடியவர் பாங்க பண்டு புகழ் அகில் ஆண்டம் உண்ட அபிநவ சார்ந்த கண்டன் மருகோனே. கருணை மிருகேந்திர அன்பர் உடன் உரகேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்த வரைசாடும் கலப ககேந்திர தந்திர அரச நிச்சேந்திர கந்த கரகுலி சேந்திரர் தங்கள் பெருமாளே. திரு அண்ணாமலையில் உயர்ந்து ஓங்கிய தூய கோபுர வாயிலில் வீற்றிருப்பவனே. தேவரின் கூட்டங்கள் தம் தாமரையன்ன கைகளை கூப்பி வணங்குகின்ற அடியாரின் நண்பனே. அருணையில் ஓங்கு துங்க சிகர கராம்புயங்கள் அமரர் குழாம் குவிந்து தொழ தேவரின் கூட்டங்கள் தம் தாமரையன்ன கைகளை கூப்பி வணங்குகின்ற அடியாரின் நண்பனே. முன்னொரு காலத்தில் சொல்லப்படும் எல்லா அண்டங்களையும் உண்ட புதுமை உடைய சார்ங்கம் என்ற வில்லை ஏந்திய வீரனான திருமாலின் மருமகனே. அருள் நிறைந்த விலங்கு வடிவினரான புலிக்கால் உடைய வியாக்கிரவாதருடன் பாம்பு வடிவுடைய பதஞ்சலி கண்டு வணங்கிய நடராஜ பெருமானின் மைந்தனே. கருணை மிருகேந்திர அன்பருடன் உரகேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்த மலைகளை தூளாக்கும் தோகையுடைய பறவைகளுள் சிறந்த மயிலை ஊர்தியாய் உடையவனே. நூல்களில் வல்லவனே மன்னனே வாய்மையில் சிறந்தவனே நிச்சேந்திர கந்தா கந்தனே. குலிசப்படையை கையில் கொண்ட இந்திரரின் பெருமாளே. கர குலிசேந்திரர் தங்கள் பெருமாளே. நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளுக்கும் உறைவிடமான பசிய பை கரு வளர்வதற்கு இடமான வளைந்த கூடு அடைத்து வைத்துள்ளதும் பாழாக போவதுமான குழி துன்பமும் தீமையும் உடைய கடலின் நடுவிலே திரியும் மரக்கலம் 5 பொறிகளினால் அனுபவிக்கும் சுவை நிறைந்துள்ள குடம் இரவில் உறங்கும் பிணம் போன்ற நோய்க்கு உருவாய் அமைந்த பாத்திரம் 5 பூதங்களும் பொருந்தியுள்ள கூடு மனத்துடனே உயிரும் உடலை விட்டு வெளியேறும் சிறு குடில் அழியாமல் நிலைத்து நிற்கும் என்று உலகத்தவருடன் நான் கொண்ட வினைப்பயனால் வரும் மயக்கம் நீங்கிட கரும பிராந்து ஒழிந்து உன் 2 திருவடிகளையும் அடையும் பேற்றை பெறுவேனோ. உன் உபய பதாம்புயங்கள் அடைவேனோ. கந்தமது தேங்கு கும்பம் இந்திரியங்களின் சுவை நிறைந்துள்ள குடம் எனவும் மலச்சேரும் நீரும் நிரம்பிய இடம் எனவும் கொள்ளலாம்.